என்னை மன்னியுங்கள் மன்னரே, இவ்விடம் நடக்கும் செயலில் தாங்கள் பங்கேற்க முடியாதென்ற தங்களுக்கே தெரியும். ஏரி வரை போடலாம், வருகிறாயா? நீ உன் லட்சியத்தை அடையறதுக்குள்ள நான் அங்க போய் நிப்பேன் பாஹு. பல்லா, அவன் விளையாட்டை முதல்ல நிறுத்து. உன் தாயாரை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ராஜ்யத்துக்கு நீ ராஜாவானால் பல பொறுப்புகளை ஏற்க வேண்டியிருக்கும். நான் வென்று விட்டேன், நான் வென்று விட்டேன். வெற்றியை தீர்மானிப்பது காலம்தான். தாயே, தாயே! ராஜமாதா, தாங்கள் இளவரசை தூக்கி செல்லுங்கள். அந்த நீருக்குள் நீ ஏன் குதிக்கவில்லை? நன்றாக புரிந்துகொள். அந்த முதலையின் அருகில் செல்ல எந்த அவசியமும் இல்லை. ஆனால் உயிர் தியாகம் செய்ய நீ அஞ்ச மாட்டாய் என்பதை புரிய வைத்திருக்க வேண்டும். எதற்காக? எப்போதும் இதுபோல் யோசனை உனக்கு தோணுவதே கிடையாது. திரும்பவும் அதே மௌனம், மௌனம், மௌனம். உன் மௌனத்தை ஒவ்வொரு முறை கவனிக்கும் பொழுதும் எனக்கு உன் மீது அச்சம் எழுகிறது. என் உயிரை காப்பாற்ற உன் உயிரை பணயம் வைப்பாயா? நீ ஒரு யுவராஜா பாகுபலி. உன் உயிர் மீது உனக்கு உரிமை இல்லை, எனக்கும் கூட உரிமை இல்லை. நீ இந்த மகிழ்மதி பிரஜைகளுக்குத்தான் சொந்தம். அவன் உயிர் தியாகம் செய்ய துணிந்தவன். மகிழ்மதி மக்கள் மீது இவனுக்கு அக்கறை கிடையாது. என்ன காரியம் செய்தாய்? ராஜமாதாவை காப்பாற்ற என்னை அழைத்திருக்க வேண்டும். உன் உயிரை எதற்கு பலி கொடுக்க போனாய்? நான் இறந்து விட்டால் கட்டப்பா, என் தாய்க்கு இன்னொரு ராஜகுமாரன் இருக்கிறான். ஆனால் தாய் இறந்து விட்டால் நாம் அனைவரும் அனாதையாகி விடுவோம். மகிழ்மதி மகா சாம்ராஜ்யம் இது. காலகேய யுத்தத்திற்கு முன்பு கட்டப்பா கைகளில் பாகுபலி இறப்பதற்கு முன்பு, மகாராணி சிவகாமி இறப்பதற்கு முன்பு, அந்த ராஜ சிம்மாசனத்திற்காக இரு சகோதரர்களும் போருக்கு தயாராவதற்கு முன்பு, அதில் ஒருவன் மகிழ்மதிக்கு நற்பெயரை பெற்றுத் தருபவன். ஆனால் இன்னொருவன் புது சரித்திரம் படைக்க பிறந்தவன்.
யார் நீ? உடனே கீழே இறங்கி வா. அனுமதியின்றி யாரோ உள்ளே வந்திருக்கிறார்கள். எச்சரிக்கை கொடு. யுத்தத்திற்கு சித்தமாகுங்கள். மகிழ்மதியின் வீரர்களுடைய வீரம் இவ்வளவுதானா? அனுமதியின்றி ஒருவன் ராஜ்யத்திற்குள் நுழைகிறான். அவனை தடுப்பதற்கு உங்களில் ஒருவரால் கூட இயலவில்லை. உங்களில் யாருக்கும் என்னை ஒரு உண்மையான வீரன் புறமுதுகிலிருந்து தாக்க மாட்டான். இதை கற்றுத் தந்தவரும் தாங்கள் தானே? நான் கொடுத்த பயிற்சி உனக்கு ஞாபகம் இருந்தால் பின்னால் வரும் ஆபத்தை முன்கூட்டியே அறிந்திருப்பாய். இளவரசர் பாகுபலி. கவலை கொள்ளாதீர்கள் மாமா. தாங்கள் இருக்கும் வரையில் என்னை தாக்குவதற்கு யாருக்கு தைரியம் இருக்கிறது? நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன் இளவரசே, நம் சேனைகளை சோதிக்க வேண்டாம். மன்னியுங்கள். நம் நாட்டிற்கு விருந்தினராக வரப்போகும் மகாராஜா எதிவம்சியின் பாதுகாப்பில் குறையுள்ளதா என்று பார்த்தேன். அந்த வேலை என்னுடையது, தங்களது அல்ல. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது ராஜ தர்பாருக்கு செல்வது. ராஜமாதா அழைக்க சொன்னார்கள். அப்படியே ஆகட்டும் மாமா. பாகு! வழக்கம் போல் இன்றும் நமது சேனைகளுடன் விளையாடினாயாமே பாகு. கேட்பவர்கள் கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள். அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? ராஜமாதா என்னை எதற்காக அழைத்தார்கள்? தவறு செய்து விட்டாயா என்ன? மகிழ்மதியின் இளவரசர்களான பாகுபலி, பல்லாளதேவன் ராஜ தர்பாருக்கு வருகிறார்கள். தாங்கள் எங்களை அழைத்தீர்களாம் ராஜமாதா. நீங்கள் மகிழ்மதி சாம்ராஜ்யத்தின் வம்சத்தினர்கள். நீங்கள் என் கண் முன்னே வளர்ந்து வந்ததை பார்த்தவள் நான். உங்கள் நரம்புகளில் ராஜத்தன்மை ஊறுகிறது. இந்த மகிழ்மதியை காப்பாற்றும் எதிர்காலம் நீங்கள்தான். எதற்காக இப்படி விளையாடிக் கொண்டும் சின்ன சின்ன சண்டைகளிட்டுக் கொண்டும் எதற்காக உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. அளவு கடந்த பாசம்தான் இதற்கு காரணம். உங்கள் பலத்தை பற்றி நீங்கள் அறியவில்லை. ராஜ்யத்திற்கு விருந்தினர் வரப்போகிறார்கள். மறுபுறம் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முயற்சிகள் நடைபெறுகின்றன. விளையாட்டுத்தனமாக உள்ள நீங்கள் புத்திசாலிகளாக மாற வேண்டும். உங்கள் பிறப்பிற்கு பின் இருக்கும் காரணத்தை பார்த்து நேர்மையுடன் நடந்து கொள்ளுங்கள். உங்களை நேர்படுத்த புதிய குருகுலத்திற்கு அனுப்ப போகின்றேன். அங்கு உங்களுக்கு பயிற்சி தரப்போகும் முதல் குரு ராஜமாதா விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வயசானவரா நம் எல்லோருக்கும் பயிற்சி கொடுக்க போகிறார். வேறு ஏதாவது சந்தேகம் உள்ளதா இந்த வயதானவன் மீது? இதுதான் உங்களுடைய முதற் பாடம், ஒழுக்கம். யுவராஜர்கள் இருவர் மட்டுமின்றி மற்றவர்களும் குருவுடன் சென்று குருகுலத்தில் நேர்மையான வழியில் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இதுவே என் கட்டளை. கட்டளையே என் சாசனம்.
பல்லா, அங்கே பார். அங்கு என்ன ஆயிற்று? அனுமதியின்றி வந்தவர்கள் அந்த கிராமத்தை அழிக்கிறார்கள். நாம் ஏதாவது செய்ய வேண்டும். முடியாது. நீங்கள் இங்குதான் இருக்க வேண்டும். இந்த செய்தியை சேனைகளுக்கு தெரியப்படுத்துகிறேன். அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். பல்லா, புரிந்தது பாகு. சேனைகள் கிராமத்தை அடைய நிச்சயம் நேரமாகும். அதற்குள் இந்த கிராமமே அழிந்து போய்விடும். தேவையான ஆயுதங்கள் அங்கே இருக்கிறது. நாம் சென்று அவர்களுடன் போர் புரியலாம். குரு நம்மை இங்கேயே இருக்க சொன்னார். ஆனால் ராஜமாதா நாம் வீரர்களாக மட்டுமல்ல, ஒரு சேனாதிபதி ஆக வேண்டும் என்றும் ஆசைப்பட்டார். இதை நாம் சரிவர கவனிக்காவிட்டால் பிரஜைகளின் உயிர்தான் போகும். அதற்கு ஏதாவது செய்தாக வேண்டும். நம்முடைய வீரம் எத்தகையது என்று குரு அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இதில் உன் அபிப்பிராயம் என்ன பலால தேவா? நிச்சயமாக இன்று இரவு அந்த கயவர்களின் ரத்தத்தை வைத்து மகிழ்மதிக்கு அபிஷேகம் செய்வோம். இந்த போரில் யார் வெற்றி பெறுவார்கள் பல்லா? யாருடைய வாழ் பல தலைகளை கொய்கிறதோ. இம்முறை பிரஜைகளை காப்பாற்றுவதில் கவனத்தை செலுத்த வேண்டும் பல்லா. எங்களுடன் போர் புரிய பொம்மைகளுடன் வந்தீர்களா? உடனே எல்லோரையும் அழித்து விடுங்கள். அந்த ஆயுதங்கள் பயிற்சிக்காக மட்டுமே. நாம் சென்று சேனைகளை அழைத்து வர வேண்டும். அதற்கு பின்பு ஒரு கை பார்த்து விடுவோம். பல்லா, இவர்களை இப்படியே விட்டுவிட்டால் எல்லா உயிர்களுக்கும் ஆபத்துதான். அது நடந்தேறியது பாகு. நம் சேனைகளின் உதவியோடு மீதம் இருக்கும் உயிர்களையாவது காப்பாற்றலாம். வா என்னுடன். பலால தேவன் சொல்வதுதான் சரி. இளவரசர் பாகுபலி நம் அனைவரையும் உயிர் தியாகம் செய்ய சொல்கிறார். இதற்கு மேல் நாம் இங்கு இருந்தால் இந்த பிரஜைகளோடு நாமும் உயிரை தியாகம் செய்ய வேண்டியதுதான். பலால தேவனுடன் செல்வதுதான் நமக்கும் நன்று. உடைந்த ஆயுதங்களுடன் எப்படி யுத்தம் செய்வது? இளவரசே பாகுபலி, நாம் பின் செல்ல வேண்டியதான். பின் வாங்குவது கோழைத்தனம். நாம் மகிழ்மதியின் மாவீரர்கள். நம் நாடி நரம்பிற்குள் ரத்தம் கொதித்துக் கொண்டிருக்கிறது. நாம் மகிழ்மதியின் வீரர்கள். நாம் தோல்வியை ஏற்றுக்கொள்ள இயலாது.
நாம் புறமுதுகு காட்டி ஓடினால் இந்த ராஜ்யத்தின் பிரஜைகளை காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தது பொய்யாகிவிடும். நாம் அனைவரும் யார்? மகிழ்மதி சாம்ராஜ்யத்தின் வீரர்கள். ஒரு சிறந்த மாவீரனின் கரங்களில் ஒரு துரும்பு இருந்தாலும் அது ஆயுதமாக மாறிவிடும். ஜெய் மகிழ்மதி! ஜெய் மகிழ்மதி! நீ மிகப்பெரிய தவறை செய்து விட்டாய். எங்களை யார் இங்கு அனுப்பி வைத்தார்கள் என்று தெரியுமா? நீதான் கூறினாய பாகு, நான் உன் பின் இருக்கும் பொழுது யாரும் உன் பின்னால் இருந்து தாக்க இயலாதென்று. பாகுபலி, நீ உன் குருவின் கட்டளையை மதிக்கவில்லை. உன் உயிர் மட்டுமின்றி உன்னோடு இருக்கும் மற்றவர் உயிரையும் பணயம் வைத்தாய். சரியான நேரத்தில் வல்லால தேவன் சேனையை அழைத்து வராமல் இருந்திருந்தால் கட்டப்பாவால் வந்திருக்க முடியாது. சிறு வயதில் இருக்கும் பொழுது உன் உயிரின் நாட்டு பிரஜைகளுக்கு சொந்தம் என்று கூறியதை நீ மறந்து விட்டாயா பாகுபலி? என்னிடம் கற்ற பாடத்தை மறந்து விட்டாயா? இதை உன்னிடம் நான் எதிர்பார்க்கவில்லை. தங்களிடம் கற்ற பாடத்தை நான் எவ்வாறு மறப்பேன் தாயே? என் உயிர் பிரஜைகளுக்காகத்தான். பிரஜைகள் தான் என்னுடைய உயிர். என் பிரஜைகள் ரத்தம் சிந்துவதை என்னால் பார்க்க இயலாது ராஜமாதா. எனது இறுதி மூச்சு வரை மகிழ்மதியின் பிரஜைகளை பாதுகாத்துக் கொண்டிருப்பேன். என் செயலுக்கு தாங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்பதற்கு சித்தமாக உள்ளேன். பாகுபலி, 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 நீ கற்க வேண்டியது நிறைய இருக்கிறது பாகுபலி. யுவராஜா தர்ம மார்க்கத்தில் தான் நடக்க வேண்டும். அந்த தர்மத்தை உடைத்ததற்காக உனக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். அந்த தண்டனையை கொடுப்பவர் உங்கள் குரு. நான் தண்டனையை வழங்குகிறேன் ராஜமாதா. விதிமுறையை மீறியவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. சரியாக கூறினீர்கள் குருவே. 4 நாட்களில் விருந்தினர் வரப்போகிறார்கள். யுவராஜாவிற்கு சரியான முறையை நீங்கள் கற்பிக்க வேண்டும். அந்த பொறுப்பினை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ராஜமாதா. பலால தேவா, ஒரு விஷயத்தை கூறுங்கள். ராஜ தர்பாரில் பாகுபலிக்கு அனைவரும் ஆதரவு தெரிவித்த போது நீங்களும் ஆதரவு தெரிவித்தீர்கள். அது உங்கள் தந்தைக்கு பிடிக்கவில்லை.
அவினாஷ், என்னுடைய தந்தையை எப்பொழுதும் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. பாகுபலி என்னுடைய சகோதரன். சகோதரனா? என்ன? உங்களுக்கு சிம்ஹாசனம் கிடைக்க தடையாய் இருப்பது அவன்தான். அது மட்டும் இல்லாமல் வெற்றியுடன் திரும்பியதால் ராஜமாதாவின் மனதில் இடம் பிடித்து விட்டான். இப்படியே நீங்கள் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருந்தால் தங்களுக்கு சிம்ஹாசனம் கிடைக்காது. தங்களை பற்றியும் யோசியுங்கள். ஒன்றை மட்டும் மறக்காதே அவினாஷ், வருடம் தவறாமல் ராஜமாதா என்னையும் பாகுபலியையும் இந்த இடத்திற்கு அழைத்து வருவார்கள். எமது வம்சத்தை சேர்ந்தவர்கள் செய்யும் பாவங்களை இங்கு கரைப்பதுதான் வழக்கம். பிறகே நாங்கள் புனிதமாவோம். அதன் பிறகுதான் நாங்கள் மகிழ்மதியின் ராஜ்யத்தை காக்க புறப்படுவோம். எனது தந்தைக்கு இங்கு வருவதற்கு அனுமதி கிடையாது. காரணம், அவர் அரசர் இல்லை என்பதுதான். அவர் அரசர் ஆகாதது ஏன் என்று உனக்கு தெரியுமா? எனக்கு மட்டுமா? அனைவருக்கும் தெரியும். அவர் உடலின் ஊனமே அது காரணம். எனது தந்தையை கண்டால் பிரஜைகள் அனைவரும் பயத்தில் நடுங்குவார்கள். இதுவரை அவர் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியதில்லை. இளவரசே, வேண்டாம் இளவரசே. நான் என் தந்தையிடம் ஒன்றை கற்றுக்கொண்டேன். அவர் செய்த தவறுகளை நானும் செய்யக்கூடாது என்று. எனது உணர்ச்சிகளை நான் என்னுள் அடக்கி வைத்தேன். என் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறேன். இப்போது உனக்கு அனைத்தும் புரிந்திருக்கும். எனது மறுமுகத்தையும் நீ இப்போது தெரிந்து கொண்டாய். என்னை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்ட ஒரே ஆள் நீதான். இளவரசே, தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள். இங்கு நடந்தது நான் யாரிடமும் கூற மாட்டேன். நான் என்னையும் எளிதில் நம்ப மாட்டேன் அவினாஷ்.